ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு எவ்ரிஒன். வெல்கம் டு எஸ்ஐ தமிழ். இதில இந்த எஸ்ஐ தமிழ்ல நம்ம சேவிங்ஸ் அப்படிங்கிற சீரிஸில ஷேர் மார்க்கெட் பத்தின ஒவ்வொரு டாப்பிக்கையும் நம்ம ஒவ்வொரு வீடியோவா பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வரிசையில நம்ம ஷேர் மார்க்கெட்ல இருக்க இம்பார்ட்டன்ட் ரேஷியோஸ் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம போன வீடியோல பார்த்தோம். அதோட கன்டினியூஷனா தான் இந்த வீடியோ. போன வீடியோல வேல்யூவேஷன் ரேஷியோஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். பிரைஸ் டூ ஏர்னிங் ரேஷியோ, பிரைஸ் டூ புக் ரேஷியோ, பிரைஸ் டூ சேல்ஸ் ரேஷியோ, அப்புறம் இவி பை எபிட்டா, அப்புறம் வந்து பிஇஜி ரேஷியோ. இதெல்லாம் வேல்யூவேஷன் ரேஷியோல அப்படின்னா என்னென்ன? அந்த அது எப்படி பார்க்கணும்? அது வந்து எப்படி அஃபெக்ட் பண்ணும்? அத வச்சு எப்படி கம்பேர் பண்ணணும் அதர் கம்பெனிஸ் கூட? அப்படிங்கிறத போன வீடியோல பார்த்தோம். இந்த வீடியோல ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ் என்ன? அதில அந்த ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ்ல என்னென்ன ரேஷியோஸ்லாம் வரும்? அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து வேல்யூவேஷன்ல அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? அத எப்படி நம்ம வந்து அதர் இதுக்கெல்லாம் செக் பண்ணணும் அதர் இது கூட கம்பேர் பண்ணணும். அத வச்சு எப்படி நம்ம செக் பண்ணி இத வந்து அது வேல்யூவேஷன் வைஸ் நம்ம எப்படி பார்க்கணும்? அப்படிங்கிறத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இப்போ ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸில் என்னென்ன வரும் அப்படின்னா, நெட் ப்ராஃபிட் மார்ஜின் அப்படிங்கிறது வரும், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் அப்படிங்கிறது வரும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படிங்கிறது வரும், ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் அப்படிங்கிறது வரும், ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு அப்படிங்கிறது வரும். இப்போ இதில் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு கம்பெனி சேல்ஸ் பண்ணுது, அதாவது ரெவன்யூ வருது, அதில் வந்து எக்ஸ்பென்ஸ் இருக்குது, அது மைனஸ் பண்ணது போக வரது ப்ராஃபிட். அதுக்கப்புறம் அதுலேருந்து நம்ம டேக்ஸ் கழிச்சு, நம்ம கொடுக்க வேண்டிய டேக்ஸ்லாம் கொடுத்து, நம்ம வாங்கின கடனுக்குலாம் இன்ட்ரெஸ்ட் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து, டிப்ரிசியேஷன், அமார்டைசேஷன் கழிக்க வேண்டியது எல்லாமே கழிச்சு, மொத்தமாக இது பண்ணதுக்கப்புறம் கடைசியாக வர்றது தான் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் அப்படிங்கிறது. அதாவது நீங்கள் உங்கள் கம்பெனியில் உங்கள் பிஸ்னஸ்லாம் பண்ணது போக, வெளியே நீங்கள் கொடுக்க வேண்டியது, பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எல்லாமே கழிச்சதுக்கப்புறம், கடைசியாக உங்கள் கையில் நீங்கள் பண்ண சேல்ஸுக்காக எவ்வளோ ப்ராஃபிட் நிற்கிது அப்படிங்கிறது தான் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் அப்படிங்கிறது. இதுவே ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்னா என்னென்னா, நீங்க பண்ற கோர் பிஸ்னஸ்ல நீங்க சேல்ஸ் பண்ணி, அதில எக்ஸ்பென்ஸ்லாம் கழிச்சது போக, அந்த பிஸ்னஸுக்கான எக்ஸ்பென்ஸ்லாம் கழிச்சது போக, மீதி எவ்வளோ இருக்கோ, அதாவது அந்த இன்ட்ரெஸ்ட்டு, டேக்ஸு, அமார்டைசேஷன், டிப்ரிசியேஷன் அதெல்லாம் இல்லாம, இது மட்டும் உங்ககிட்ட எவ்வளோ இருக்கோ, ஒன்லி சேல்ஸ் ப்ளஸ் எக்ஸ்பென்ஸ், அந்த கோர் பிஸ்னஸுக்கான எக்ஸ்பென்ஸ் கழிச்சது போக எவ்வளோ இருக்கோ, மெயின் ப்ராஃபிட் அதுதான் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின். இதுதான் அந்த பிஸ்னஸோட கோர் ப்ராஃபிட். அந்த பிஸ்னஸ் மூலமா எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படிங்கிறது தான் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின். இதைத்தான் நம்ம போன வீடியோவில் வேல்யூவேஷன் ரேஷியோ பார்க்குறப்ப எபிட்டா அப்படிங்கிற ஒரு டேர்ம் பார்த்துருப்போம். அந்த எபிட்டா அப்படிங்கிறத ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின். ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட்டு, டேக்ஸு, டிப்ரிசியேஷன், அமார்டைசேஷன். இதில் வந்து டிப்ரிசியேஷன், அமார்டைசேஷன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். டிப்ரிசியேஷன்னா என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு மெஷினோ இல்லை ஏதோ ஒன்று வாங்கியிருக்கீங்க. அந்த மெஷினுக்கான மதிப்பு இப்போ நீங்கள் வாங்கினப்ப அது வந்து 1,00,000க்கு வாங்கியிருப்பீங்க. பட் ஆனால் டைம் ஆக ஆக அந்த மெஷினோட மதிப்பு அது வந்து குறைஞ்சிட்டே வரும். அதாவது அதோட தேய்மானம், அது ரிப்பேர் ஆகுது. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மெஷினோட மதிப்பு குறைஞ்சிட்டே வரும். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு 1,00,000 இருக்குது அப்படின்னா, நெக்ஸ்ட் மந்த்தில அது வந்து ஒரு 10% குறையும். 5% குறையும். அது ஒவ்வொரு மெஷினை பொறுத்து, ஒவ்வொரு அசெட் வேல்யூ பொறுத்து அந்த இது குறைஞ்சிட்டே வரும். அதத்தான் டிப்ரிசியேஷன்னு சொல்லுவோம். நீங்க ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோ, மெஷினரியோ இல்ல ஏதாவது ஒரு அந்த மாரி ஏதாவது அசெட் ஏதாவது நீங்க இது பண்றீங்க அப்படின்னா, அந்த அது வந்து அதோட வேல்யூ நாள் ஆக ஆக குறைஞ்சிட்டே வரும். அது குறையிற விகிதம் தான் டிப்ரிசியேஷன்னு சொல்லுவோம். இதே அமார்டைசேஷன் அப்படின்னா என்னன்னா, இந்த டிப்ரிசியேஷன் அப்படிங்கிறது நீங்க கண்ணுக்கு முன்னாடி பார்க்குற அசெட்டோட வேல்யூ கம்மியாகிறது. அது வந்து நீங்க கண்ணுக்கு முன்னாடி பிசிக்கலா இருக்க வேல்யூ வந்து கம்மியாயிட்டே வருது. இதே அமார்டைசேஷன் என்னன்னா, சில கம்பெனிஸ் வந்து சில இதுக்காக பேட்டர்ன்ஸ் வச்சிருக்கும். இப்போ ஃபார்மா கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மருந்துக்கான பேட்டன்ட் அவங்ககிட்ட தான் இருக்கும். இந்த இந்த சொல்யூஷனுக்கான பேட்டர்ன் அவங்ககிட்ட தான் இருக்கும். அத வந்து இன்னொருத்தவங்க யூஸ் பண்ண முடியாது. ஸோ சில கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இதுக்கு வந்து லைசென்ஸ் இந்த மாரி வாங்கி வச்சிருப்பாங்க. அது ஒவ்வொரு இதுக்கான லைசென்ஸ் அந்த கவர்மெண்ட் லைசென்ஸ் மாரி வாங்குறதெல்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க. அதுக்கான பீரியட் வந்து 50 இயர்ஸ், 60 இயர்ஸ், 20 இயர்ஸ், 10 இயர்ஸ் அந்த மாரி அவங்க வாங்கி வச்சிருப்பாங்க. லீஸ் எடுத்து அந்த மாரிலாம் வாங்கி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இப்ப அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதுவும் பார்த்தீங்கன்னா கம்மியாயிட்டே வரும். டைம் ஆக 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 அது கம்மியாயிட்டே வரும். இப்போ ஒரு லைசென்ஸ் அவங்க 60 இயர்ஸ்க்கு எடுத்துட்டாங்கன்னா, ஸ்டார்ட்டிங்ல அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும். 10 இயர்ஸ் கொஞ்சம் கூட மீதி 50 இயர்ஸ் தான் இருக்கு அப்படின்னா, அதோட வேல்யூ அந்த 10 இயர்ஸ்க்கு ஏத்த மாரி குறைஞ்சிருக்கும். ஏன்னா, அந்த லைசென்ஸ் மூலம் அவங்களுக்கு கிடைக்க போற லாபம் இன்னும் 50 வருஷம் தான் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் 60 வருஷம் இருந்தது. இதுக்கப்புறம் அது 50 வருஷம் தான் இருக்க போகுது. அதுக்கப்புறம் 40 வருஷம் தான் இருக்க போகுது. அதுக்கப்புறம் 30 வருஷம் தான் இருக்க போகுது. அதே மாரி டைம் ஆக ஆக அந்த வேல்யூயும் குறைஞ்சிட்டே வரும். ஸோ நம்ம கண்ல பார்க்க முடியாத விஷயங்கள் இந்த பேட்டன்ட், காப்பிரைட் அந்த மாரி விஷயங்களுக்காக குறையிறது தான் அமார்டைசேஷன் சொல்லுவோம். டிப்ரிசியேஷன்ங்கிறது நம்ம கண்ல பார்க்குற ஒரு இன்ஸ்ட்ருமென்ட், ஒரு மெஷினரி அந்த மாரி இதோட தேய்மானம் தான் டிப்ரிசியேஷன் சொல்லுவோம். அமார்டைசேஷன்ங்கிறது இன்டான்ஜிபிள் அசெட்ஸ். அத டான்ஜிபிள் அசெட்ஸ்ன்னு சொல்லுவோம். இது இன்டான்ஜிபிள் அசெட்ஸ்ன்னு சொல்லுவோம். இன்டான்ஜிபிள் அசெட்ஸ்ல இருக்க
அதோட வேல்யூ கம்மியாகிட்டே வரதான் அமார்டைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படின்னா என்னன்னா, ஈக்விட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஈக்விட்டினா என்னன்னா, நம்ம இந்த ஈக்விட்டினா என்னன்னா, இந்த ப்ரொமோட்டர்ஸ் போட்ட அமௌண்ட்டு ப்ளஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் போட்ட அமௌண்ட்டு. அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக ப்ரொமோட்டர்ஸ் ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் ஷேர் ஹோல்டர் எல்லாம் ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அந்த அமௌண்ட் எல்லாம் சேர்ந்தது தான் ஈக்விட்டி. அதாவது அந்த பிஸ்னஸோட ஓனர்ஸ் போட்ட அமௌண்ட் எல்லாம் தான் ஈக்விட்டி. ஸோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டினா, இப்போ நீங்கள் போட்ட அமௌண்ட் வந்து ஒரு 1,00,000 இருக்குது அப்படின்னா, அது வந்து அந்த 1,00,000க்கு அந்த உங்கள் பிஸ்னஸ் உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் தருது அப்படிங்கிறது தான் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படிங்கிறது. நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அதுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் வருது அப்படிங்கிறது தான் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. இதே ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் அப்படின்னா, இப்போ சில கம்பெனிஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு அசெட்ஸ்னு இருக்கும். கரண்ட் அசெட்ஸ், நான் கரண்ட் அசெட்ஸ் அப்படிங்கிற மாரி இருக்கும். ஸோ, அ அந்த அசெட்ஸுக்கு வந்து அதோட அசெட்ஸ் வந்து இப்போ ஒரு 1,00,000க்கு அந்த கம்பெனில அசெட்ஸ் இருக்குன்னா, அதோட ரிட்டர்ன் எவ்வளோ வருது அப்படிங்கிறது. அதாவது அவங்க வந்து இந்த 1,00,000 இருக்க அசெட்ஸுக்கு வந்து இவ்வளோ பிஸ்னஸ் பண்றாங்க. இந்த அசெட்ஸ் வச்சு அவங்களால இவ்வளோ பிஸ்னஸ் ஜெனரேட் பண்ண முடியுது. இவ்வளோ ப்ராஃபிட் எடுக்க முடியுது. அப்படிங்கிறது தான் ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் அப்படிங்கிறது. இதே ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டுனா, அவங்க ஒவ்வொரு ஆப்பரேஷனுக்கும், ஒவ்வொரு இதுக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு கேபிட்டல் அமௌண்ட், கேபிட்டல் எக்ஸ்பான்ஷன் அந்த மாரி அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது மிஷினரிஸ் வாங்குனது, லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணது, அப்புறம் சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாங்குனது, அப்புறம் ஏதாவது ஒரு பேட்டன்ட் இது பண்ணது, அந்த மாரி ஒரு ப்ராசஸ்க்கு, ஒரு ப்ராடக்ட்டுக்கு அவங்க எவ்வளோ சில இது வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதான் கேபிட்டல் எம்ப்ளாய்டு அப்படிங்கிறது. அவங்க எம்ப்ளாய் பண்ண கேபிட்டலுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் எடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. இதில இப்ப நீங்க இந்த 5மே நீங்க பார்த்தீங்கன்னா, எ அவங்களால எவ்வளோ ரிட்டர்ன் எடுக்க முடியுது, அவங்க எவ்வளோ இது பண்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். ஸோ, அதனால தான் இது வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோன்னு சொல்லுவோம். அ நம்ம நம்ம போடுற ஒவ்வொன்னுக்கும் அவங்க எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்குறாங்க, அந்த ப்ராஃபிட்டபிலிட்டி ஒரு கம்பெனி வந்து ப்ராஃபிட்டு எப்படி பண்ணுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த 5 ரேஷியோஸ். இந்த 5 ரேஷியோவுமே ஒவ்வொரு விதமான ப்ராஃபிட்ட சொல்லுது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டினா, ஈக்விட்டிக்காக எவ்வளோ ரிட்டர்ன் வருது அப்படிங்கிறது, அசெட்ஸுக்காக எவ்வளோ ரிட்டர்ன் வருது அப்படிங்கிறது, கேபிட்டல் எம்ப்ளாய்டுக்காக எவ்வளோ ரிட்டர்ன் வருது அப்படிங்கிறது, நெட் ப்ராஃபிட் மார்ஜினா எல்லாமே கழிச்சது போக, எல்லா செலவும் போக எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினா கோர் பிஸ்னஸ்ல எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது. இதுதான் ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இதில வந்து ஒவ்வொன்னையும் நம்ம தனித்தனியா பிரேக்கப் பண்ணி பார்ப்போம். ஸோ net profit margin. Net profit margin is a profitability ratios that shows what percentage of revenue remains in the net profit after all expenses, including operating cost, interest, taxes, have been deducted. It indicates how efficiently company turns sales into actual profit. அதுதான். இப்போ ஆக்சுவலா நெட் ப்ராஃபிட் மார்ஜின்ங்கிறது நெட் ப்ராஃபிட் பை ரெவென்யூ. நெட் ப்ராஃபிட்ங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்திருக்கும். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்ல வந்து இன்ட்ரெஸ்ட்டு, டாக்ஸு, டிப்ரிசியேஷன், அமார்டைசேஷன் அதெல்லாம் கழிச்சது போக வரது தான் நெட் ப்ராஃபிட். அந்த நெட் ப்ராஃபிட் டு த ரெவென்யூ எவ்வளோ வருதோ அதை இன்டூ 100 போட்டா வரது தான் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பெர்சன்டேஜில் வருது. நெட் ப்ராஃபிட்டுங்கிறது என்னன்னா, ரெவென்யூ மைனஸ் ஆல் எக்ஸ்பென்சஸ். அந்த கம்பெனியில நடக்கிற எல்லா எக்ஸ்பென்ஸுமே மைண்ட் மைனஸ் பண்ணி வரது தான் நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது. ரெவென்யூங்கிறது டோட்டல் இன்கம் ஃப்ரம் சேல்ஸ். அவங்க எவ்வளோக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ நெட் ப்ராஃபிட் மார்ஜினை வந்து எப்படிலாம் இன்டர்பிரேட் பண்ணலாம்னா, ஹையர் மார்ஜின் மீன்ஸ் கம்பெனி இஸ் மோர் எஃபிஷியன்ட் அண்ட் ப்ராஃபிட்டபிள். ஆப்வியஸ்லி எவ்வளோக்கு அவங்க நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு அவங்க வந்து எஃபிஷியண்ட்டாக ப்ராஃபிட்டபிளாக இருக்காங்கன்னு அர்த்தம். இதே லோவாக இருந்ததுன்னா, இப்போ அவங்க காஸ்ட் கண்ட்ரோல் வந்து இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நெட் ப்ராஃபிட் கம்மியாக இருக்குது அப்படின்னா, அவங்க பிஸ்னஸ் வந்து பிரச்சனைன்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்னா தான் அவங்க பிஸ்னஸ்லேருந்து கரெக்டாக வர அமௌண்ட்டு. நெட் ப்ராஃபிட்டுங்கிறது அவங்க டெப்ட் ஏதாவது வாங்கியிருக்கலாம். அதுக்காக அவங்க கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்டுக்கு இந்த கடன் அடைக்கிறது வந்து நிறைய அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கலாம். சப்போஸ் அவங்க ஏதாவது அந்த டெப்ட் வாங்குறது வந்து இந்த பிஸ்னஸ்க்காக வாங்கினது மட்டும் இருக்காது. வேறு ஏதாவது பிஸ்னஸ் அக்வயர் பண்ணுறதுக்கோ, இல்லை வேறு ஏதாவது அசெட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கோ, இந்த பிஸ்னஸ்க்கு சம்மந்தமே இல்லாத சில திங்ஸில் பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பிஸ்னஸ்க்கு சம்மந்தமே இல்லாத வேறு பிஸ்னஸ் அக்வயர் பண்ணுறதுக்காக இவங்களுக்கு நாலேஜே இல்லாத ஒரு பிஸ்னஸில் இறங்கணும்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுவாங்க. அப்போ அதுக்காக இந்த பிஸ்னஸ்லேருந்து வர காசு எடுத்து தான் அதில் போடுவாங்க. அப்படி அவங்க பண்ணுறப்ப அதைத்தான் பார்த்தீங்கன்னா புவர் காஸ்ட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அவங்களுக்கு ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க, அதில் நல்லா காசு வந்துட்டுருக்கு. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணாமல், அப்படியே டெவலப் பண்ணாமல், சப்போஸ் அதில் போடுறாங்க, அதில் அவங்களுக்கு இப்போ பண்ணி கொண்டு வந்துட்டாங்கன்னா ஓகே. சில பேர்லாம் சில கம்பெனிஸ்லாம் அந்த மாதிரி போட்டு அதில் வந்து ரிட்டர்ன் எடுக்காமல் அப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த நெட் ப்ராஃபிட் மார்ஜினுங்கிறது என்னன்னா, நமக்கு புவர் காஸ்ட் கண்ட்ரோலே காமிச்சிரும். அன்ப்ராஃபிட்டபிள் ஆப்பரேஷன்ஸையும் நமக்கு காமிச்சிரும். இட் ஹெல்ப்ஸ் இன்வெஸ்டர் அசஸ் த கம்பெனி பாட்டம் லைன் பர்ஃபார்மன்ஸ். இது ஒரு முக்கியமானது. டாப் லைன் அப்படின்னா சேல்ஸ் இல்லைன்னா ரெவென்யூன்னு சொல்லுவாங்க. பாட்டம் லைன் அப்படின்னா நெட் ப்ராஃபிட்டை வந்து பாட்டம் லைன்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு ஒரு இது வந்து ஷேர் மார்க்கெட்டில் ஒரு அனதர் டேர்ம் தான். நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான்.
அது வந்து இது வந்து அந்த நம்ம ஆல்ரெடி பார்த்து வச்சுருக்கோம் இன்னொரு டேர்ம். டாப் லைன் அப்படிங்கிறது ரெவென்யூ, பாட்டம் லைன் அப்படிங்கிறது நெட் ப்ராஃபிட். ஸோ நெக்ஸ்ட் ஒய் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ரிவீல் ஹவு மச் ஆக்சுவல் ப்ராஃபிட் இஸ் மேட் ஃப்ரம் ஈச் ₹1 ஆஃப் சேல். ₹1 அவங்க சேல் பண்ணாங்கன்னா அதுலேருந்து இது இப்போ பர்சன்டேஜஸ் அவங்க சொல்கிறாங்கல்ல, இப்போ 20%னா 0.2, அப்போ ₹1 அவங்க சேல் பண்ணாங்கன்னா அதில் 20 பைசா அவங்களுக்கு ரிட்டர்ன் ப்ராஃபிட்டாக வருது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். யூஸ்ஃபுல் ஃபார் கம்பேரிங் கம்பெனிஸ் வித் இன் த சேம் இண்டஸ்ட்ரி ஆஸ் யூஷுவல். ரேஷியோஸே அதுக்காகத்தான். கிரிட்டிக்கல் ஃபார் அசஸிங் லாங் டேர்ம் சஸ்டைனபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட்ஸ். ஸோ இப்போ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து நல்லா இருக்குது. பட் ஆனால் அவங்க பிஸ்னஸ் நல்லா பண்ணுறாங்க, அதெல்லாம் ஓகே. பட் ஆனால் இதே இது கண்டினியூ ஆகுமா அப்படின்னா அந்த கம்பெனி அவங்க எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக ரன் பண்ணுறாங்கங்கிறத பொறுத்து தான். அது எஃபிஷியண்ட்டாக எப்படி ரன் பண்ணுறாங்கன்னா இந்த அதர் டேர்ம்ஸில் வச்சு தான் அவங்களுக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். அவங்க டெப்டெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க, இந்த அவங்க வர அமௌண்ட் காஸ்ட்டெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்போ லாங் டேர்ம் சஸ்டைனபிலிட்டி இருக்குன்னா மேனேஜ்மெண்ட் மெத்தட்ஸு, மேனேஜ்மெண்ட்டு இயங்குற விதம் எல்லாம் கரெக்டாக இருக்கணும். ஸோ அது வந்து நெட் ப்ராஃபிட் மார்ஜின் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாம்பிள் இது நார்மலாக 500 crores ரெவன்யூ பண்ணுது, நெட் ப்ராஃபிட் 75 crore அப்படின்னா 75/500 இன்டூ 10 போட்டோம்னா 15%. அதாவது அந்த கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் மார்ஜின் 15%ஆக இருக்குது. அவ்வளோதான். திஸ் மீன்ஸ் கம்பெனி ஏர்ன்ஸ் 15 பைசா, ஒவ்வொரு ₹1 சேல்ஸுக்கும் அது 15 பைசா ஏர்ன் பண்ணுதுன்னு அர்த்தம். அதான் இந்த இது. நெக்ஸ்ட் சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னா மெஷர்ஸ் ஓவரால் ப்ராஃபிட்டபிலிட்டி. இப்படி ஓவராலாக எவ்வளோ ப்ராஃபிட்டபிலிட்டியாக அந்த கம்பெனி எங்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஹெல்ப்ஸ் இன் கம்பெரிசன் அக்ராஸ் கம்பெனிஸ். இந்த சேம் செக்டாரில் இருக்க கம்பெனி, இப்போ இந்த கம்பெனி ஒரே செக்டாரில் 2 கம்பெனிஸ் இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸை நம்ம இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். இப்போ சேம் அமௌண்ட் ஆஃப் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் இப்போ ₹1 கொடுத்தா இது வந்து 15 பைசா திருப்பி தருது. இந்த கம்பெனி வந்து 20 பைசா திருப்பி தருதுன்னா ஆப்வியஸ்லி இந்த கம்பெனி விட இந்த கம்பெனி எஃபிஷியண்ட்டாக இயங்குது. ஸோ நம்ம போடுற அமௌண்ட்டுக்கு இதில் ஒரு நல்ல இதை விட இதில் பெட்டரான நமக்கு ஒரு இன்கம் கிடைக்கும், நம்ம அவுட்புட் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஸோ அதுக்கான கம்பேரிசன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். அசஸஸ் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் சொன்ன மாதிரி அவங்க காஸ்ட் எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க எப்படிங்கிறதுக்கு அசஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். யூஸ்ஃபுல் இன் வேல்யூஷன் பார்க்குறதுக்கு யூஸ் ஆகும். ஆக்சுவலாக இது நெட் ப்ராஃபிட் வந்ததுக்கப்புறம் தான் அது வந்து எவ்வளோ ஷேர்ஸ் இருக்கோ அதுக்காக டிவைட் பண்ணுறது தான் இயர்னிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது தான் அந்த கம்பெனியோட டோட்டல் இயர்னிங். ஸோ அது எவ்வளோ ஷேருக்கு அப்படிங்கிறத டிவைட் பண்ணோம்னா அதுதான் ஏர்னிங்ஸ் பெர் ஷேர். இபிஎஸ்ங்கிறது நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம் வேல்யூவேஷன்ஸ் ரேஷியோஸில். ஸோ நெட் ப்ராஃபிட்லேருந்து அதுலேருந்து டிரைவ் பண்ணி வர்றது தான். அதுதான். ஸோ யூஸ்ஃபுல் இன் வேல்யூவேஷன் இண்டிகேட்ஸ் ஃபைனான்ஷியல் ஹெல்த்து. ஸோ ஃபைனான்ஷியல் ஹெல்த் எப்படி இருக்குது அப்படிங்கிறது இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். மே வார்ன் ஆஃப் ரைசிங் காஸ்ட், ப்ரைஸிங் இஷ்யூஸ், டிக்ளைனிங் டிமாண்ட், அதெல்லாமே இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். லிமிடேஷன்ஸ் என்னென்னா ஆப்வியஸ்லி இண்டஸ்ட்ரி வேரியபிலிட்டி வேறு செக்டருக்கு நீங்கள் இதை கம்பேர் பண்ண முடியாது. இப்போ லாஜிஸ்டிக் எல்லாம் நீங்கள் போயிட்டீங்க, லாஜிஸ்டிக்கு அப்புறம் வந்து கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக தேவைப்படுற பிஸ்னஸில் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா அதில் நெட் ப்ராஃபிட் மார்ஜினுங்கிறது பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். லாஜிஸ்டிக்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் ஒரு 5%, 6% இருந்தாலே அது கொஞ்சம் நல்ல பெரிய ரிட்டர்ன் அப்படிங்கிற மாதிரி தான். பட் ஆனால் நீங்கள் இதே டெக்னாலஜி ஸ்டாக்கு, ஐடி ஸ்டாக்கு அந்த மாதிரி எல்லாம் போயிட்டிங்கன்னா அதில் கண்ணாப்பின்னு இருக்கும். சிடிஎஸ்எல், பிஎஸ்சி அந்த மாதிரிலாம் போயிட்டீங்க அப்படின்னா அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மி தான். பட் ஆனால் அதில் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் மார்ஜின்லாம் 40%, 35% அந்தளவுக்கு கூட இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ சிடிஎஸ்எல்லையும் இந்த மாதிரி லாஜிஸ்டிக் கம்பெனி எதையாவது கம்பேர் பண்ணிங்கன்னா அது வந்து மீனிங்லெஸ். அது வந்து மீனிங்லெஸ்ஸான ஒரு கம்பேரிசன். ஸோ அதுதான் சேம் இண்டஸ்ட்ரியில் தான் அதை கம்பேர் பண்ண முடியும். அஃபெக்டட் பை நான் ஆப்ரேஷனல் ஃபேக்டர்ஸ். சொன்ன மாதிரி இப்போ நெட் ப்ராஃபிட் மார்ஜின் மட்டும் அந்த இதை மட்டும் நீங்கள் பார்த்து ஒரு கம்பெனியை நீங்கள் வந்து ஒமிட் பண்ணுறீங்க, டினை பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து அந்த நெட் ப்ராஃபிட் மார்ஜினுங்கிறது நான் ஆப்ரேஷனல் ஃபேக்டர்ஸாலையும் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். டேக்ஸு, இன்ட்ரெஸ்ட்டு, ஒன் டைம் கெயின் லாஸு இதெல்லாமே அதில் அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஒரு அசெட் விற்கிறாங்க, இல்லை அவங்களுக்கு கீழே இருந்த சப்சிடரி கம்பெனி எதையாவது அவங்க விற்கிறாங்க, ஏதாவது ஷேர்ஸ் அவங்க வந்து இது பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி டைமில் அது ஒன் டைம் கெயினாக இதில் ஆட் ஆகும். அதாவது அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் அதுவும் ஒரு இது ப்ராஃபிட்டாக ஆட் ஆகும். ஸோ அது அப்படி ஆட் ஆகிறப்ப நெட் ப்ராஃபிட்டை அது வந்து அதிகப்படுத்தி காமிக்கும். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டை விட நெட் ப்ராஃபிட் வந்து அதிகமாக காமிக்கும் அந்த இடத்துல. ஸோ அப்போ நீங்கள் வந்து நெட் ப்ராஃபிட் அதிகமாக இருக்குது, இது இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லி நீங்கள் அதை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் குவார்ட்டரில் அந்த ஒன் டைம் அந்த இன்கம் வரப்போகிறதில்ல. ஸோ திரும்ப அது கம்மி தான் ஆக போகுது. இந்த மாதிரி நான் ஆப்ரேஷனல் ஃபேக்டர்ஸில் இது அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. கேன் பி மேனிபுலேட்டட் ஆஸ் யூஷுவல். இது வந்து ஒரு கம்பெனி தரதை தான் நம்ம வாங்க போகிறோம். அக்கௌண்ட் டாக்டிக்ஸு,
டாக்ஸ் ஆப்டிமைசேஷன்ஸ், டிஃபரிங் எக்ஸ்பென்சஸ் அந்த மாதிரி அவங்க ஏதாவது இது பண்ணி காமிச்சாங்கன்னா, அதில வந்து அப்படி ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ டஸ்ன்ட் ரிஃப்ளெக்ட் கேஷ் ஃப்ளோ. ஸோ நம்ம சொன்ன மாதிரி இப்போ வந்து இது நெட் ப்ராஃபிட் வந்து அவங்க வந்து இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணோம், இவ்வளோ இது பண்ணோன்னு அவங்க அவங்க சொல்லிட்டே இருக்கலாம். பட் ஆனால் அவங்க பண்ணதுக்கான அமௌண்ட்டு உள்ள பிஸ்னஸ்குள்ளே வந்துச்சா அப்படிங்கிறதுக்கு பேர் தான் கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிறது. கேஷ் ஃப்ளோங்கிறதே ஒரு பெரிய டாபிக். அது ஒரு தனியாக பெருசாக பார்க்க வேண்டிய டாப்பிக்கு. அதை வந்து நம்ம ஃபுல்லாக அது தனியாகவே பார்க்கலாம். ஏன்னா அதை வந்து இப்போ ஒவ்வொன்று கூடயும் இது இப்போ நம்ம பார்க்குற எல்லாத்து கூடயுமே கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிறது அங்கங்கே ஒவ்வொரு இடத்துல வந்துட்டு தான் இருக்கும். ஸோ அப்போ அது ஒரு பேசிக் நாலேஜ், பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருந்தால் போதும். கேஷ் ஃப்ளோன்னு என்னென்னா, மற்றபடி அது கேஷ் ஃப்ளோனா என்ன அப்படின்னு நம்ம தனியாக ஒரு பெருசாக ஒரு வீடியோ பெருசாக அதை பார்க்கலாம் என்னென்னு. ஏன்னா அப்படி பார்க்க வேண்டிய டாபிக் தான் அது. ஓகேவா? ஸோ டசன்ட் ரிஃப்ளெக்ட் கேஷ் ஃப்ளோ. இப்போ நம்ம நெட் ப்ராஃபிட் இவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா, அந்த ப்ராஃபிட் வந்து ஆக்சுவல் பிஸ்னஸ்க்குள்ளே காசாக வந்திருக்கா அப்படிங்கிறத கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிறது. நீங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ வேணாலும் காமிக்கலாம். இப்போ நாங்கள் 1000 கோடிக்கு பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம். அதில் எங்களுக்கு வந்து 500 கோடி ப்ராஃபிட் வந்து ஒரு 200 க்ரோர்ஸ் வந்து நெட் ப்ராஃபிட்டாக வந்திருக்கு அப்படின்னா, உங்களுக்கு அதில் அந்த 200 க்ரோர்ஸில் எவ்வளோ காசு எவ்வளோ உள்ளே வந்திருக்கு அப்படிங்கிறத மேட்ரு. ஏன்னா ஆக்சுவலாக உங்கள் கைக்கு எவ்வளோ வந்துச்சோ அதை வச்சு தான் நீங்கள் பிஸ்னஸ் பண்ண முடியும். அக்கௌண்ட்டில் நீங்கள் எவ்வளோ வேணாலும் காமிக்கலாம். ஸோ அது வந்து கேஷ் ஃப்ளோ வந்து இந்த நெட் ப்ராஃபிட் மார்ஜின் ரிஃப்ளெக்ட் பண்ணாது. ஸோ அதுவும் ஒரு இஷ்யூ. நெட் நாட் எனஃப் அலோன். இது மட்டும் ஆஸ் யூஷுவல் நம்ம சொன்ன மாதிரி ஆர்ஓஇ, எபிட்டா, கேஷ் ஃப்ளோ இதெல்லாமே இருந்தால் தான் நம்ம அது ஃபுல் பிக்சர், அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டோட ஃபுல் பிக்சர் நமக்கு தெரியும். நெட் ப்ராஃபிட் மார்ஜின்ங்கிற ஒண்ணே வச்சு நம்ம எல்லாமே இது பண்ண முடியாது. ஸோ இதுக்கு அடுத்தது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதில் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் நம்ம பார்த்துருப்போம். இதுதான் இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸில் ஃபஸ்ட்டு இது. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வர திங்ஸை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெட் ப்ராஃபிட் மார்ஜின் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பேசுனதெல்லாம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கணும்னு நம்புகிறேன். சப்போஸ் இதில் ஏதாவது உங்களோட கருத்து இருந்தால், ஏதாவது ஒரு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் அதை கமெண்ட்டில் சொல்லலாம். இது வரைக்கும் வீடியோ பார்த்து எல்லாருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் இதுக்கு அடுத்த டாபிக், இதோட கண்டினியூஷன் நம்ம அப்படியே பார்ப்போம்.